இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். தூர இடங்களுக்கான ரயில் சேவை இன்று ஆரம்பம். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 53,000 தாண்டியது. நேற்றைய தினம் 749 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டதுடன் 8 பேர் மரணம். பாடசாலைகளை மீள திறந்தமை தொடர்பில் சமய தலைவர்கள் பாராட்டு. மொழி சுதந்திரத்தினை வழங்கியது தற்போதைய அரசாங்கமே என்று ராஜாங்க அமைச்சர் ஷிஹான் சேமசிங்க கூறுகிறார். மேல்மாகாண பாடசாலைகளை துப்புரவு செய்யும் பணி இன்று முதல் ஆரம்பம். சூடானின் மேற்கு டாஃபூர் பிராந்தியத்தில் ஏற்பட்ட மோதலில் 48 பேர் பலி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். கொரோனா காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த தூர இடங்களுக்கான சகல ரயில் சேவைகளும் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றன. கொழும்பு கோட்டையில் இருந்து காலை 6:55 பதுளை நோக்கி பொடிமணிக்கே கடுகதி ரயில், காலை 5:55 கல்கிசையிலிருந்து காங்கேசன்துறை நோக்கி யாழ்தேவி ரயில் மற்றும் பிற்பகல் 3:35 கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி நோக்கி கடுகதி ரயிலும் பயணத்தை ஆரம்பிக்கின்றன. இதேவேளை கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை, மட்டக்களப்பு, மாத்தறை, பெலியத் ஆகிய இடங்களுக்கும் ரயில் சேவைகளும் இடம்பெறவிருப்பதாக ரயில்வே கட்டுப்பாட்டு மத்திய நிலையம் குறிப்பிட்டிருக்கிறது. நாட்டில் நேற்றைய தினம் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட 8 பேர் உயிரிழந்திருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். அதன்படி இலங்கையில் கொரோனா காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 264 காணப்படுகிறது. கொலன்னாவ பிரதேசத்தினைச் சேர்ந்த 63 வயதான பெண் ஒருவரும், பொரளை பிரதேசத்தினைச் சேர்ந்த 75 வயதான ஆண் ஒருவரும், உடப்புசல்லாவ பிரதேசத்தினைச் சேர்ந்த 27 வயதான ஆண் ஒருவரும், கேகாலை பிரதேசத்தினைச் சேர்ந்த 87 வயதான ஆண் ஒருவரும், தெஹிவளை பிரதேசத்தினைச் சேர்ந்த 72 வயதான ஆண் ஒருவரும், பொலன்னர்வை பிரதேசத்தினைச் சேர்ந்த 66 வயதான ஆண் ஒருவரும், பொரல்ல பிரதேசத்தினைச் சேர்ந்த 83 வயதான ஆண் ஒருவரும், உடுதும்பரை பிரதேசத்தினைச் சேர்ந்த 75 வயதான ஆண் ஒருவருமே உயிரிழந்திருக்கிறார்கள். அதேவேளை 749 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதற்கமைய நாட்டில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 53,062 உயர்வடைந்திருக்கிறது. நாட்டில் இனம் காணப்பட்ட மொத்த தொற்றாளர்களில் 45,171 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். 7,207 தொற்றாளர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேல்மாகாண பாடசாலைகள் தரம் 11 மாணவர்களுக்காக எதிர்வரும் 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய வகுப்புகளுக்கான கல்வி நடவடிக்கைகள் சுகாதார வழிகாட்டுகளுக்கு அமைய பின்னர் ஆரம்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்திருக்கிறார். நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் வழமையான முறையில் இடம்பெறுவதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். கொரோனா நிலைமை காரணமாக பாடசாலைகளை தொடர்ந்தும் மூடாமல் திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமையானது சிறந்த தீர்மானம் என்று மகா சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கு மாணவர்களும் பெற்றோரும் பாரிய ஒத்துழைப்பினை வழங்குவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் பேராசிரியர் GL பீரிஸ், அதேபோன்று மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீட மகாநாயகர்களை நேற்று சந்தித்து ஆசி பெற்றார். இதன்போது அஸ்கிரிய பீட அனுநாயக்கர் சங்கைக்குரிய மியங்குட ஸ்ரீ விஜிதத் ஸ்ரீதேரர், அஸ்கிரிய பீட அனுநாயக்கர் சங்கைக்குரிய ஸ்ரீ தம்மத சித்தேரர் மற்றும் அஸ்கிரிய பீட சங்கைக்குரிய மதகம தம்மானந்த தேரர் ஆகியோர் இதனை தெரிவித்திருக்கிறார்கள்.
பாடசாலைகளை தொடர்ந்து மூடியிருந்தால் சிறுவர்களின் எதிர்காலம் பாரிய சிக்கல் நிலைமையினை எதிர்கொள்ளும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய பாடசாலைகளை திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டதில் எந்த தவறும் இல்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். கொரோனா தொற்று பரவலினால் தற்சமயம் நாட்டின் சகல துறைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதன்படி பத்திரிகை ஊடகத்துறைக்கும் இதனால் பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக ஊடகத்துறையினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நிலவும் சூழ்நிலை காரணமாக பிராந்திய ஊடகவியலாளர்களின் வருமானம் குறைந்திருப்பதாக மூத்த ஊடகவியலாளர் ஸ்ரீ ரணசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோன்று சில ஊடகவியலாளர்களுக்கு வேறு தொழிலை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பத்திரிகைகளில் வெளியாகும் விளம்பரங்கள் குறைவடைந்ததன் காரணமாக சில நிறுவனங்களின் மேலதிக சேவையாளர்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக மூத்த ஊடகவியலாளர் மஹிந்த இளையபெரும தெரிவித்தார். எவ்வாறாயினும் கொரோனா நிலைமைக்கு மத்தியில் பத்திரிகைகளின் விற்பனை உயர்வடைந்திருப்பதாக மூத்த ஊடகவியலாளர் உபாலி டி சேரம் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். ராகம போதனா வைத்தியசாலையில் வைத்தியர்கள் உட்பட சுமார் 10 பேர் கடந்த தினங்களில் COVID-19 தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருப்பதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். குறித்த தொற்றாளர்களுக்கு இடையில் 5 வைத்தியர்கள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர்களில் ஒரு வைத்தியரின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதாக வைத்தியசாலை பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார். மேல் மாகாணத்தின் பாடசாலைகளை சுத்தம் செய்யும் பணிகள் இன்றில் இருந்து ஆரம்பமாவதாக மாகாண கல்வி பணிப்பாளர் ஸ்ரீலால் நோனிஸ் தெரிவித்திருக்கிறார். மாணவ மாணவியரின் பெற்றோரதும் ஒத்துழைப்பு இதற்காக பெற்றுக் கொள்ளப்படும். கிருமிநாசினிகள் தெளித்தல் நடவடிக்கைகளும் இதன் போது மேற்கொள்ளப்படும். இதேவேளை பாடசாலைகளுக்கு மாணவர்களை அழைத்து வருவது தொடர்பான ஆலோசனை கொத்தொன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இது தொடர்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மொழி சுதந்திரத்தினை வழங்கியது தற்போதைய அரசாங்கமே என்று ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சில அமைப்புகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் மொழி சுதந்திரம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை முற்றாக மறுப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் ஷியான் சேமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். கிராமிய விவசாயத்தினை அடிப்படையாக கொண்ட பொருளாதார வேலை திட்டத்தின் ஊடாக நாட்டை அபிவிருத்தி செய்ய எதிர்பார்ப்பதாக அமைச்சர் கெஹிலிய ரம்புக்வெல தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசாங்கம் பல திட்டங்களை முன்னெடுத்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். கண்டி மததும்பரவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அமைச்சர் கெஹிலிய ரம்புக்வெல இதனை குறிப்பிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நாடளாவிய ரீதியாக உள்ள விகாரைகளில் ஏற்பாடு செய்துள்ள ரத்தன சூத்திர மந்திர உச்சாடன வேலை திட்டத்தின் 85வது நிகழ்வு காலி வரலாற்று சிறப்புமிக்க கட்சிவத்த புராண விகாரையில் இன்று இடம்பெறவிருக்கிறது. இந்த ரத்தன சூத்திர மந்திர உச்சாடன நிகழ்வு மாலை 6:30 இருந்து சிங்கள வர்த்தக சேவை, சிட்டி FM மற்றும் பிராந்திய சேவைகளிலும் நேரடியாக அஞ்சல் செய்யப்படும். இலங்கை வங்கி மற்றும் டாலி பட்லர் நிறுவனம் ஆகியன இதற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். அவை உள்நாட்டு செய்திகள். என்னப்பா அந்த ராணி? எந்த லோகத்து ராணி? இடியாப்பம் விக்கிற ராணி ஹோட்டல் திறக்க போறாளாம். தெரியும். ராணி HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கு திறக்கும் போதே தெரியும். வருடக்கணக்காக சிறிதாக நடத்திய உங்கள் வியாபாரத்தை HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்குன்றின் மூலம் 3 வருடங்களில் பெரிதாக்கிக் கொள்ளுங்கள். 0718-800-999. உங்களுக்கு என்ன பிறந்த நாள் கூட தெரியாது, ராணிட எல்லாம் தெரியும். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
இந்த முறை உயர்தர பரீட்சை பெறுபவர்களை ஏப்ரல் மாதத்தில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார். அதேபோல் பெறுபவர்களுக்கு அமைய பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்களை செப்டம்பர் மாதமளவில் பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கோவிட் தொற்றுக்கு மத்தியில் நிலவிய பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் உயர்தர பரீட்சையினை வெற்றிகரமாக நடாத்த முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் மார்ச் மாதம் சாதாரண தர பரீட்சையினை நடாத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் பெறுபேறுகளை எதிர்வரும் ஜூன் மாதமளவில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு மூதூர் நகரத்தை அண்டிய குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் கட்டை பறிச்சான் பாலத்திற்கு அருகில் கொட்டப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பல்வேறு சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இது குறித்து உரிய அதிகாரிகள் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 9,54,49,510 உயர்வடைந்துள்ளது. தொற்றில் இருந்து 6,81,44,952 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். தொற்றின் காரணமாக உலகளாவிய ரீதியில் 20,38,846 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,793 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதேபோல் அந்த காலப்பகுதியில் 1,55,455 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக கடந்த 24 மணி நேரத்தில் மெக்சிகோவில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன. அங்கு 1,819 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 145 பேர் உயிரிழந்துள்ளதோடு புதிதாக 13,962 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் இந்தோனேஷியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன. அங்கு 220 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த காலப்பகுதியில் 11,287 பேர் இந்தோனேஷியாவில் புதிதாக தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் தென்னாப்பிரிக்காவில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அங்கு 254 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சூடானின் மேற்கு டார்ஃபூர் பிராந்தியத்தில் 2 தினங்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் 48 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அந்த பிராந்தியத்தின் தலைநகரான அல் ஜனீனாவில் கடந்த சனிக்கிழமை நபர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலோடு இந்த மோதல் ஆரம்பமானதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் அந்த பிராந்தியம் முழுவதும் தற்சமயம் அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை எந்தவித இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து பயிர்ச்செய்கையில் ஈடுபட அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையான அனுமதி வழங்கப்படும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விவசாயிகள் முன்வைத்த பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்திய ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். பாரம்பரிய பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படுத்த வேண்டாம் என்று வன விலங்கு, வன பாதுகாப்பு, சுற்றாடல் மற்றும்
போலீஸ் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாள் ஆட்டம் இன்று. போட்டியில் தமது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடி வருகின்ற இங்கிலாந்து அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 38 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெற இங்கிலாந்து அணிக்கு இன்னும் 36 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. போட்டியில் இலங்கை அணி தமது முதல் இன்னிங்ஸிற்காக 135 ஓட்டங்களையும் இரண்டாவது இன்னிங்ஸுக்காக 359 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டது. இங்கிலாந்து அணி தமது இன்னிங்ஸுக்காக 421 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 4வதும் இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்பேனில் தற்சமயம் இடம்பெற்று வருகிறது. போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் இன்று. போட்டியில் தமது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடி வரும் ஆஸ்திரேலிய அணி சற்று முன்னர் வரை விக்கெட் இழப்பின்றி 79 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முன்னதாக ஆஸ்திரேலிய அணி தமது முதல் இன்னிங்ஸிற்காக 369 ஓட்டங்களையும் இந்திய அணி 336 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி. சிக்னல் செயலி அதன் சேவைகளில் ஏற்பட்ட தடைகளை சீர் செய்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது. வாட்ஸ்அப் செயலியின் நிபந்தனைகளில் கொண்டுவரப்படும் சர்ச்சைக்குரிய மாற்றத்தினால் பலரும் சிக்னல் செயலியினை பதிவிறக்கம் செய்திருந்தார்கள். பயனீட்டாளர்கள் அதிக அளவில் பதிவிறக்கம் செய்ததனால் சேவைகளில் தடை ஏற்பட்டது. சிலர் சிக்னல் செயலியின் மூலம் அனுப்பிய குறும் தகவல்களில் பிரச்சனை இருந்ததாக கூறப்பட்டது. எனினும் அந்த பிரச்சனையினை செயலியினை மேம்படுத்துவதன் மூலம் தீர்க்கலாம் என்று அந்த நிறுவனம் தற்போது அறிவித்திருக்கிறது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இன்றே மாறிடு ரியல் டைம். அதிகம் சேமிக்க LOLC ரியல் டைம். அதிக கட்டணம் டிரான்சாக்ஷனுக்கு சேமிப்பு இப்போ இலகு. கொடுப்பனவுக்கு பகல் இரவு நோ ப்ராப்ளம். LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி வீதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. பொருளாதார வளர்ச்சியினை விரைவுபடுத்துவதற்கான புதிய இலக்குகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தினால் கடன் வாங்குவதற்கான எந்த ஒரு தேவையையும் உருவாக்காது. இது தற்போது மீட்பு பாதையில் உள்ள நாட்டின் கடன் கூறுகளை மாத்திரமே அதிகரிக்கும் என்று ராஜாங்க நிதி அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டு நன்கொடையாளர்களிடமிருந்து நிதியுதவி பெற வேண்டிய அவசியமில்லை என்றும் பொருளாதார வளர்ச்சியினை தூண்டுவதற்கான சிறந்த கொள்கைகளின் ஆதரவோடு மீட்கும் பாதையில் செல்ல முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்பந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. சபரகமுவ மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது காலநிலை அறிக்கையினை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூர இடங்களுக்கான ரயில் சேவை என்று ஆரம்பம். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 53,000 தாண்டியது. நேற்றைய தினம் 749 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டதுடன் 8 பேர் மரணம்.
பாடசாலைகளை மீள திறந்தமை தொடர்பில் சமய தலைவர்கள் பாராட்டு. மொழி சுதந்திரத்தினை வழங்கியது தற்போதைய அரசாங்கமே என்று ராஜாங்க அமைச்சர் ஷிஹான் சேமசிங்க கூறுகிறார். மேல் மாகாண பாடசாலைகளை துப்புரவு செய்யும் பணி இன்று முதல் ஆரம்பம். சூடானின் மேற்கு டார்ஃபூர் பிராந்தியத்தில் ஏற்பட்ட மோதலில் 48 பேர் பலி. இத்துடன் இன்றைய எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.